So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today reading வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட பர்சனோட மைண்ட் செட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட மைண்ட் செட்டில் இப்போ என்ன மாதிரி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் லைக் அவங்களோட ரைட் நோ மைண்ட் செட் பற்றி தான் நம்ம வந்து ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ லெட் சி. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து லவ் ஆரக்கல்ஸ் கார்ட்ஸ்லையுமே பார்க்கலாம். உங்களோட லைக் உங்களோட லவ்க்கு வந்து என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உங்களோட லவ் லைஃப்க்கு. ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் now. I'm getting a lot of cards. Okay. Oh my god, okay. This person wants to say a lot அப்படின்னு தான் சொல்ல முடியும். I'm just getting a lot of cards shuffled here. Two of cups in the bottom of the deck and the chariot. You can see the chariot in upper deck and அதே மாதிரி bottom of the deck we have two of cups. That's great. நிறைய கார்ட்ஸ் வந்துருக்கு. Anyways, I'm taking this all ஏன்னா எல்லாமே கீழே தான் விழுந்துச்சு. So okay, two of cups, nine of pentacles, king of pentacles, justice, 10 of cups, 10 of pentacles. I think lot of pentacles ஓட energies இருக்கு. ஸோ மேபி உங்களோட பர்சன் நீங்கள் வந்து எர்த் அண்ட் வாட்டர் எலமெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்கலாம். லைக் யா லைக் டோரஸ், விர்கோ, கேப்ரிகான், ரிஷப ராசி, கன்னி ராசி, அப்படி இல்லைனா மகர ராசியோட எனர்ஜிஸ் இருக்கும் உங்களோட பர்சனாக நீங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த ஒரு வாட்டர் அண்ட் எர்த்தோட கப்புள் காம்பினேஷன் மாதிரியே தெரியுது. லைக் லைக் நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் வந்து வாட்டர் சைனாக இருக்கவும் சான்சஸ் நிறையா இருக்குது. பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, லைக் மீன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ்மே ப்ரெசன்டபுளாக இருக்குது. அண்ட் யாட் சைனுமே தான் இருக்குது. யாட் சைன் நீங்கள் பார்க்கும்போது ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸோட எனர்ஜிஸ் வரும், மிதுன ராசியோட எனர்ஜிஸ், துலாம் ராசியோட எனர்ஜிஸ் வரும். அண்ட் அதே மாதிரி கும்ப ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இருக்கும். 4 of wands. ஓகே, லைக் ஆல் சைன் ப்ரெசன்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா ஃபயர் சைனோட எனர்ஜிஸ்மே வந்துருச்சு. Page of Pentacles and Ace of Pentacles. Okay, so maximum Pentacles ஓட energies ரொம்பவே ஹெவியாக இருக்கீங்க. I think உங்களோட பர்சன் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு கிரவுண்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. Let's see like some more clarifications. சரி. Okay. Okay, fine. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நான் மல்டிபிள் ரீடிங்ஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது ஜென்ரல் ரீடிங்கிறனால நிறைய எனர்ஜிஸ் வந்திருக்கு. நான் ஈச் அண்ட் எவ்ரி எனர்ஜிஸ்மே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யூ கேன் see the cards. ஓகே, கூல் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அண்ட் அதே மாதிரி என்னோட ரீடிங்ஸில் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு மேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜிக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மேல் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒன் செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனை நீங்கள் வந்து லைக் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து எதர் இவங்களை வந்து நீங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து மீட் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே இருந்திருக்கலாம் உங்களோட பர்சனை பொறுத்தளவுக்கு. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு 2 பேருமே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்டு மூலியமாக இந்த பர்சன் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கலாம் உங்களோட லைஃப்பில். ஸோ இந்த எனர்ஜிஸ்மே தான் ப்ரெசன்டபுளாக இருக்குது. 2 சினாரியோ இருக்குது, ஒர்க் வச்சு 2 சினாரியோ இருக்குது. எய்தர் நீங்களும் உங்களோட பர்சனும் ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே
லைக் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு மூலியமா இந்த பர்சன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலியமா நீங்க வந்து கனெக்ட் ஆயிருப்பீங்க இவங்க கூட. ஸோ அந்த ஒரு எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து ப்ரெசென்டபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நீங்க வந்து இன்கேஸ் வந்து லைக் ஒரு மேரிட் பர்சனா இருக்கலாம், இல்ல மேரிட் பர்சன் கூட வந்து நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து ப்ரெசென்டபிளா இருக்கு. ஸோ அந்த ஒரு எனர்ஜிஸ்மே தான் இருக்கு. சில பேர் உங்களோட பார்ட்னருக்காகவும் இந்த ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த எனர்ஜிஸ்மே தான் ப்ரெசென்டபிளா இருக்கு. ஸோ இன் கேஸ் வந்து இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இன்னொரு ஒரு கேசஸ்மே இருக்கு. இன் கேஸ் நீங்க வந்து மேரேஜ்க்காக உங்களோட வீட்ல இந்த பர்சனை வச்சு நீங்க கேட்குறீங்க. ஸோ அது வந்து நல்லபடியா ப்ராசஸா வந்து எனக்கு சீக்கிரமா முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த தாட் ப்ராசஸ்ல இந்த பர்சனுமே தான் இருக்காங்க. ஃபிகர் அவுட் பண்றாங்க. என்ன மாரி பண்ணி எப்படி அத வந்து கரெக்ட்டா கொண்டு போணும் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. பட் ஸ்டில் வந்து எங்கேயோ அந்த ஒரு டிலே இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க என்ன பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்னதா ஒரு வந்து ஒரு டிலே, ஒரு சின்ன சின்னதா ஏதாவது ஒரு தடங்கல் அந்த பெர்சனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால என்னவோ உங்களோட பெர்சன் வந்து அதுக்காக லைக் இந்த செட் ஆஃப் பர்சன்ஸ் நான் சொல்றேன். மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த பர்சனை அண்ட் வீட்லேயுமே ஆல்ரெடி பேசியிருக்கீங்க. உங்களோட பர்சனை பற்றி வீட்லேயுமே பேசியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துக்கு இந்த பர்சனும் இப்போதைக்கு அமைதியாக இருக்க மாதிரி தெரியுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் போயிட்டு இருக்குங்கிறனால தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனை வந்து அப்படியே பொறுமையாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இவங்க வந்து எஃபர்ட் போடாமலாம் இல்லை, இவங்க எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க எஃபர்ட் போட்டாலும் அதுக்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறனால நீங்கள் என்ன பார்த்தாலும் இந்த பர்சன் எதுவுமே உங்களுக்கு பண்ணாத மாதிரியே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட தாட் ப்ராசஸ்லையுமே இருக்குது. அவங்க இந்த விஷயத்தை எப்படியாவது ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் கொஞ்சம் டிலே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனாலும் ட்ரை பண்ணுறத அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு வரும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனோட மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு ஸோ இவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த தேர்ட் பர்சன் மேலே இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் மேலேயுமே இந்த பர்சன் வந்து எமோஷனலாக இருந்திருப்பாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறப்ப சில பேருக்கு வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்மே இருந்துக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்களுமே மேரிட் பர்சனாக இருந்திருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷன்ஸ் இருக்குது. எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. ஆ ஆனாலும் உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் இது ஏன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்குது? இது ஏதாவது பேசினா, ஏதாவது ஒண்ணு போய் மீட் பண்ணா கூட, பட் அது அந்த செக்மெண்ட்ல மட்டும் கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ள ஒரு கேப் வந்து விழுந்துரும். நீங்க சரியா எதுவுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த பெர்சன் நம்மளுக்கு புடிச்சு தான் பழகுறாங்களா? இல்ல புடிச்சு தான் பேசுறாங்களா? இல்ல என்ன மைண்ட் செட்ன்னே நம்மளுக்கு புரியலையே! அப்படின்ற மாரி ஒரு தாட்ஸ்லாம் உங்களுக்கு டெஃபினட்டா இருந்திருக்கும். ஸோ இந்த பெர்சனுக்கு உங்க மேல எமோஷன்ஸ் இருக்கு. எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்ல. அவங்களோட மைண்ட் செட்லயுமே அதான் இருக்கு. அவங்களுக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் மைண்ட் செட் இருக்கு. நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ, அதே மாரி தான் அவங்களுமே திங்க் பண்றாங்க. ஏன்னா, உங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு பெர்சன் இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறமும் நீங்க இவங்கள வந்து பார்ப்பீங்களா? இவங்க கிட்ட பேசுவீங்களா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் அவங்களுக்குமே இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஹூ ஆர் ஆல் நீங்க வந்து இப்ப லவ்ல வந்து இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு மேரேஜுமே கிடையாது. மேரேஜ்க்காகவும் வீட்ல எதுவுமே பேசுனது கிடையாது. மேரிட்டல் விஷயம் எதுவுமே இன்வால்வ் கிடையாது. பட் நீங்க ஸ்டில் வந்து லைக் உங்களோட பர்சன் கூட நீங்க வந்து லைக் நீங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பெர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த பெர்சனோட ஃபோக்கஸ் கொஞ்சம் அவங்களோட மணி விஷயத்துலயுமே இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு. நீங்க ஏதாவது சரியா ப்ராப்பரா பேசாம இருக்கீங்க, கம்யூனிகேட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலுமே, இந்த பெர்சனோட சைட்ல இருந்து உங்களுக்கு ரீகன்சிலேஷன் வரதுக்கூடிய சான்சஸ் நெறையாவே இருக்கு. இந்த மந்த்து பேசுவாங்க. இந்த மந்த்லயே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரீகன்சிலேஷன் உங்களோட பர்சன் மூலியமா வரும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லயுமே உங்களுக்கு வந்து இந்த பர்சன் வந்து பேசலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மந்த்லயே உங்களோட பர்சன் வந்து லைக் ரீகன்சிலேஷன் பண்ணுறக்கூடிய எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அண்ட் அவங்களோட மைண்ட் செட்லேயுமே இந்த ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. உங்ககிட்ட வந்து ரீகன்சிலேஷன் பண்ணணும், உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பாஸ்ட்ல அவங்க சில விஷயத்துல அவங்க வந்து லைக் மணி விஷயத்துல வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயத்துல அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனலாகவும் தான் இருந்திருக்காங்க. பாஸ்ட்லேயுமே எமோஷனலாக இருந்திருக்காங்க. இப்போயுமே இந்த பர்சன் எமோஷனலாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து ப்ரையாரிட்டி வந்து மற்ற விஷயத்துக்கு அவங்க
பாஸ்ட்ல வந்து பண்ணியிருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட மைண்ட் செட்ல இதுதான் ஓடிட்டுருக்கு. 2 விஷயத்தையுமே நம்ம வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணணும். கரெக்ட்டா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் இப்போதைக்கு அவங்களோட சைட்ல இருக்கு. ஸோ, அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. இந்த பெர்சன் சரியா பேசல, இந்த பெர்சன் ஏதாவது ஆர்கியூமென்ட் பண்ற மாரி பேசுறாங்க, ஒரு மாரி நரிஸ்டிக்கான ஒரு பிஹேவியரா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க பயப்பட வேண்டாம். இவங்க வந்து திருப்பி நல்லாவே வந்து பேச தான் செய்வாங்க. நல்லாவும் பழகவும் தான் செய்வாங்க. நீங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஷாக் ஆவீங்க. என்னடா இப்படி பேசிட்டு இப்படி பேசுறானே! இல்ல இப்படி பேசிட்டு இப்படி பேசுறாளே! அப்படின்ற மாரி உங்களுக்கு தான் சில கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். பட் ஆனா இது ஓகே. இட்ஸ் ஓகே. அது வந்து ஹியூமன்ஸோட நேச்சர் தான். ஏன்னா ஒரு மாரி திட்டி பேசிட்டு அடுத்த நிமிஷம் ரொம்ப பாசமா பேசுனோம் அப்படின்னா, நமக்கு எது உண்மை, எது பொய்ன்றது நம்மளுக்கு தெரியாம அந்த ஒரு கன்ஃப்யூஷனா நம்ம இருப்போம். பட் ஆனா அதெல்லாம் நீங்க வந்து வொரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது அவங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றேன்னா, அவங்களோட மைண்ட் செட் தான் அதுக்கு ரீசன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. இதனால ரிலேஷன்ஷிப்ல எதுவும் ப்ராப்ளம் எதுவுமே வராது உங்களுக்கு. ஸோ ஓவரால் இந்த பெர்சன் வந்து திருப்பி பேசக்கூடிய அந்த ஒரு ரீகன்சிலேஷனோட எனர்ஜிஸ் இருக்கு. அண்ட் அதே மாரி இந்த மார்ச் மந்த்லயே நெறைய பேருக்கு இவங்க ரீகன்சிலேஷன் பண்ணலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் மேரேஜ்க்காக நீங்க ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப ஃபேமிலி கிட்ட பேசி ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க எடுத்து பண்ணலாம். பட் ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு மே மந்த்தோ, இல்ல ஏப்ரல் மந்த்தோ அது மாரி நீங்க வந்து பேசினா பெட்டரா இருக்கும். இப்போ உங்களோட ஃபேமிலி கிட்ட வந்து எனக்கு இப்படி ஒரு பெர்சன் இருக்காங்க. நான் இவங்கள மேரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற மாரி நீங்க உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் டூ இத நீங்க வந்து நீங்க ஏப்ரலோ, மே மந்த்தோ உங்க வீட்ல சொல்லலாம். பட் இப்போ மார்ச் மந்த்ல அத பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போனதுக்கப்புறம் அது பெட்டரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் அதான் உங்களோட பெர்சனோட மைண்ட் செட்லயுமே இதான் ஓடிட்டு இருக்கு. ரீகன்சிலேஷன் பண்ணணும். அண்ட் அதே மாரி ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷன்ல ஒரு கேப் இல்லாம, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். அந்த வைப் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு இந்த பெர்சனோட சைட்ல இருந்து. அண்ட் அதே மாரி வந்து நீங்க பண்ற சில விஷயம் அந்த பெர்சனுக்கு ரொம்ப ஒரு மாரி அட்ராக்டிவா இருக்க மாரி தான் இருக்கு. அண்ட் அதனாலயே என்னவோ இந்த பெர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண தான் செய்வாங்க. ப்ராப்பரா பேச தான் செய்வாங்க. ஆனா, எங்கேயோ நீங்க என்னென்ன பண்றீங்களோ, அது எல்லாமே இந்த பெர்சன் வாட்ச் பண்ண தான் செய்றாங்க. வாட்ச் பண்ணாமலாம் இல்ல. இவங்களுக்குன்னு சில சர்டைன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அது அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு, தெரியாம இருக்கலாம். பட் மேக்ஸிமம் கேஸஸ்க்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்கள வந்து ஸ்பை பண்ண தான் செய்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்க தான் செய்றாங்க. ஆனா, அந்த ஃப்ரெண்ட பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் எதுவுமே இருந்திருக்காது. இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் தான் நம்மள ஸ்பை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியாது. ஸோ, அந்த மாரி உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்சன் தான் வந்து லைக் உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்ணி இவங்களுக்கு சொல்ற மாரி இருக்கு. பட் அது வந்து எதுவும் நெகட்டிவாலாம் இல்ல. உங்க லைஃப்ல என்ன போயிட்டுருக்கோ, அதுதான் ஜஸ்ட் நார்மலா வந்து அது என்ன நீங்க என்ன மாரி மைண்ட் செட்ல இருக்கீங்க? உங்களோட லைஃப்ல என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்க்குறதுக்காக தான் இந்த மாரி பண்றாங்களே தவிர்த்து, மத்தபடி இது நெகட்டிவாலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கரியர் வைஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 2 பேருக்குமே கரியர் வைஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் அதே மாரி லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து இந்த பெர்சன் கூட மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாரி நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து கொஞ்சம் வந்து நல்லபடியா டெவலப் ஆகும். நல்லபடியா க்ரோ ஆகும். பிகாஸ் அந்த ஒரு எர்த்திங்கோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. அந்த ஒரு கிரவுண்டடோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ லவ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா ஒரு க்ரோ ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஒர்க் பிளேஸ்ல இந்த பெர்சன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க. இந்த பெர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனா நீங்க எதுவுமே கன்ஃபர்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே, ஸோ சம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு லவ்வி டவ்வி மூவ்மெண்ட் 2 பேருக்குமே டெஃபினட்டா இருக்கும். ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கும். நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து டெஃபினட்டா உங்க 2 பேருக்குள்ள இருக்கும். அண்ட் ஓவரால் கரியர் வைஸ்லயுமே எனக்கு 2 பேரோட சைட்லயுமே எனக்கு ஒரு நல்ல குரோத் எனக்கு தெரியுது. நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்களோட ஸ்டடீஸ்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வரதான் செய்யும். நெக்ஸ்ட்டு லைக் அடுத்தடுத்து நீங்க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலுமே, உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லபடியா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் நல்லபடியா வரும். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பா உங்களோட 100% எஃபோர்ட் நீங்க போடுங்க. உங்களோட எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆவாது. உங்களோட எஃபோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து குடுக்கும். நீங்க ஒரு 80%ஓ, 90%ஓ, 70% மேல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கரியர் வைஸ்லயுமே அண்ட் அதே மாரி இப்போ நீங்க ஜாப் வச்சு நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலுமே 2 பேரோட சைட்ல இருந்துமே
ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்குது. பிகாஸ் ஃபேமிலியோட விஷயத்துக்காக ஃபேமிலியை சில பேர் நீங்களே வந்து ரன் பண்ணலாம். ஃபேமிலியோட லைக் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை நீங்களே வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சில நியூ கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு growth உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனோட இனி நீங்கள் போகக்கூடிய அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜஸ், ஒரு நல்ல ஒரு ஹைக் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரீடிங் அண்ட் பாசிட்டிவான மைண்ட் செட்டாக உள்ள ஒரு பர்சனாக தான் எனக்கு தெரியுறாங்க. ஸோ எதர் வாட் எவர் த எனர்ஜி குட் பி, பட் ரெண்டு சைடுலையுமே அந்த பர்சன் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. லைக் இல்லை இந்த பர்சன் கரியரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த பர்சன் லவ்வில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் இல்லை. போத் ரெண்டையுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இப்போ அந்த பர்சனுக்கு இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க. ஸோ அதனால் லைக் உங்களோட அதே தான் சேம். இப்போ எப்படி உங்களோட பர்சன் மைண்ட் செட் எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும், அதே தான் நான் உங்ககிட்டயும் நான் அதே தான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே லைக் ஒன்லி லவ்வில் மட்டும், ஏன்னா சம்ஹவ் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. அதனால உங்களோட டெய்லி பேசிக்ஸ் ஒர்க்கு, உங்களோட கரியரில் நீங்கள் கொஞ்சம் வந்து வியூவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் இன்னும் நீங்கள் வந்து நல்லபடியாக அதை டியூன் அப் பண்ணி உங்களோட லைஃபையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி உங்களோட பர்சன் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பை நீங்களும் மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ அதனால நீங்கள் ரெண்டு பேருமே தான் வந்து ஒரு நல்ல ஒரு growth நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் லைக் போத் ஹேண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து நம்மளால் தட்ட முடியாது, ரெண்டு கையில் தான் நம்மளால் தட்ட முடியும். ஸோ அதனால் லைக் நீங்களும் உங்களோட எஃபர்ட் அண்ட் உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பர்சனுமே அவங்களோட எஃபர்ட், அவங்களோட லைஃப், அண்ட் ரெண்டு பேருமே அந்த ஒரு எமோஷனோட கனெக்ஷனில் தான் இருக்கீங்க, அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கீங்க. ஸோ அதனால லைக் உங்களோட லைஃபையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட லவ் லைஃப்பும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். ஓவரால் எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் அண்ட் பாசிட்டிவான ரீடிங்ஸாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் லெட் சி லைக் லாஸ்ட்டாக வந்து லைக் உங்களோட லவ் லைஃப்க்கு ஒரு கைடன்ஸான ஒரு மெசேஜஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். லைக் என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, ஓகே ஒன்லி டைம் வில் டெல். ஓகே அகெயின் ஸோ சில பேருக்கு இது சம் கைண்ட் ஆஃப் ஒரு மெசேஜஸ் தான். Criticizing one another will only lead to further unhappiness. Love and accept each other as you are, and your relationship will magically transform. So exact the same messages நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதே தான். Exact transformation. See, just a minute, I want to take this card. Balance. Super. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்ம டேரோ கார்ட்ஸில் பார்த்த எக்ஸாக்ட் த சேம் மெசேஜஸ் தான். யூ கேன் சி திஸ் பியூட்டிஃபுல் பிக்சர். பை த வே திஸ் இஸ் ரியலி லுக் ஸோ பியூட்டிஃபுல். அந்த ஒரு ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் மாதிரியே இருக்குது. லைக் அந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டோட எனர்ஜிஸ் மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக தான் இருந்திருப்பாங்க பாஸ்டில், பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிப்ரெஷனோட எனர்ஜிஸ் இருக்குது. அண்ட் அகெயின் யூ கேன் சி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எனர்ஜிஸ்மே தான் ப்ரெசென்டபுளாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக வந்து நான் லைக் எடுத்த கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ரீடிங்ஸில் வந்தக்கூடிய அந்த டேரோ ரீடிங்ஸில் காமிச்ச எக்ஸாக்ட் சேம் மீனிங் தான். அகெயின் அந்த ஒரு பேலன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் லவ் லைஃப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எதையுமே ஆர்கியூ பண்ணணும், ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு ஆர்கியூமெண்ட் மைண்ட் செட் வேண்டாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லபடியாக பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் யூ கேன் see that லைக் போத் சப்போர்ட் அண்ட் சேலஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து லைக் அகெயின் த சேம் ரிப்பீட்டேஷனான ஒரு மெசேஜஸ் தான். லைக் நீங்கள் வந்து ஏன் இந்த பர்சன் இப்படி பண்ணுறாங்க, எதனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து லைக் ஒரு மாதிரி வந்து லைக் எப்படி சொல்லணும்னா லைக் சந்தேகத்தோடு நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்கள் ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். அந்த நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் மூலயமா உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸோட வந்து க்ரோ ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் எக்ஸாக்ட்லி த சேம் மெசேஜஸ் அகெயின் த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குரிய மெசேஜஸ் தான். ஸோ அந்த பேலன்ஸ், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நான் ரீடிங்ஸில் சொன்ன மாதிரி தான் லைக் அந்த கிரவுண்டட் எனர்ஜி, அந்த ஏர்த்லி அந்த ஒரு கிரவுண்டட் எனர்ஜி எனக்கு தெரியுது இந்த பர்சனோட சைடில் இருந்து. ஸோ ஓவரால் ரிலேஷன்ஷிப் வைஸ் இட்ஸ் ரியலி ரியலி குட். இட்ஸ் ரியலி கோஸ் குட். அண்ட் ஒன்லி டைம் வில் டெல்.
ஸோ உங்களுக்கு ஒன்லி டைம் வில் டெல் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில விஷயத்துக்கு உங்களுக்கு இப்போவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இன்னும் சில உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே வித் அக்கார்டிங் டு டைம் உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குரிய சொல்யூஷனுமே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களோட மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட பர்சனுமே உங்களோட மைண்டை பாசிட்டிவாக தான் வச்சுப்பாங்க. அண்ட் அவங்களையுமே அந்த மாதிரி பாசிட்டிவாக வைக்க நீங்கள் வந்து அவங்களுக்குமே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 2 பேருமே தான் க்ரோ ஆவீங்க. இங்கே வந்து ஒருத்தர் மட்டும் தான் க்ரோ ஆவாங்கன்னு இல்லை, 2 பேருமே வந்து ஈக்குவலாக க்ரோ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் டைம் பீரியடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக உங்களுக்கு வந்து நல்லபடியாக க்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசன்ட் ஆகும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டாரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டாரோ ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செக்ஷன் வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது போல் மல்டிபிள் டாரோ ரீடிங்ஸ் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே மேக்ஸிமம் டைம்லெஸ் ரீடிங் அப்படிங்கிறனால நீங்கள் எப்போனாலுமே பார்த்தாலும் அது மூலயமா ஒரு அலாட், அது மூலயமா ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் அவங்களுக்குமே என்னோட சேனல்ஸை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை நீங்கள் அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களால் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அவங்களுக்குமே வந்து கிடைக்கட்டும். அவங்களுக்குமே அந்த ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் அவங்களுமே நிறைய விஷயத்தை அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ யா, உங்களுக்கு இது போல ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் வந்து ரீடிங்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டேரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் டெஃபினட்டாக நான் ஃபியூச்சரில் எடுத்து நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயோ அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லையோ நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலேயே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் டேரெக்டாக வந்து எதர் வாட்ஸ்அப் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து என்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் சேம் டேவே நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவேன். அண்ட் உங்களோட ரீடிங் சேம் டே ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் டேக்குள்ளே உங்களோட ரீடிங்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடச்சிரும். மற்றபடி நீங்கள் வந்து 5 days 4 days இல்லை 7 days நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் ரீடிங்ஸாக தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் ப்ளீஸ் டூ சப்போர்ட். நான் மேக்ஸிமம் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மை சேனல். அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்கில் ரீடிங் வேணாலும் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க லவ் லெட்டர் ரீடிங்ஸாக. நான் வந்து லைக் அந்த ரீடிங்ஸ் வந்து நான் பொறுமையாக தான் எழுதி தான் நான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ லைக் ஏன்னா அதுக்கு வந்து நான் பிஃபோரே வந்து எனக்கு அதுக்கு 20 minutes ஆர் 25 minutes எனக்கு வந்து தேவைப்படும் அந்த எனர்ஜிஸை நான் கலெக்ட் பண்ணி. ஸோ அதை நான் வந்து ஈஸியாக இமீடியட்டாக நான் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் எனக்கு வேணும். அந்த ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட தான் நான் வந்து அந்த ரீடிங் எல்லாமே நான் பண்ண முடியும். பட் நான் டெஃபினட்டாக உங்களுக்காக நான் ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். பட் ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். டிலேவும் இருக்காது. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், தட்ஸ் இட். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூ. எனக்குமே அதை பண்ணணும்னு ஆசை தான், திருப்பி அந்த ரீடிங்ஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஸோ நான் டெஃபினட்டாக நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னடா இவ்வளோ நாள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா அந்த ரீடிங் பெரிய ஒரு டாபிக். பிகாஸ் நான் அதுக்காக கம்ப்ளீட்டாக 25 minutes நான் வந்து அதுக்காக ஒரு ப்ராப்பர் மெடிடேஷனோட தான் அந்த ரீடிங்ஸு அந்த எனர்ஜிஸை என்னால் கலெக்ட் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிறனால. ஸோ ஐ ஹோப் யூ guys will be understand that. ஓகேங்களா? ஸோ யா, so see you guys in the next reading. Until then, take care. Love you all. Bye bye.